வைல்ட் கார்டாக வந்த ரெக்ஸுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து வந்திருப்பாரா அப்படிங்கிறது வந்து தெரியல. அவர் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, வைல்ட் கார்டாக வந்து 3 பேர் வராங்க. ஆல்ரெடி பிராவோ முன்னாடியே வந்துட்டார். ஸோ ரெக்ஸ் அதுக்கப்புறம் நிவேதிதா 2 பேர் வந்து இன்றைக்கி புதுசாக என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்த உடனே அவங்களுக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி ஒவ்வொருத்தட்டையும் வந்து பேசுகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கொடுக்கப்படுது. அதே மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் வந்து 5 நிமிஷம் உட்காந்து வந்து பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டான விஷயம் வந்து நேஹா பண்ணது தான். ஸோ நேஹா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நார்மலாக வந்து கேட்டாங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன டைப் அப்படின்ற சொல்லுங்கள், என்னோடய டைப் தேஜஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து அவங்க ஒரு மாதிரி கிளம்பிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து மேனஸே இல்லை, இவங்க வந்து அந்த மாதிரி எப்படி வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தேஜஸ் வந்து பயங்கரமாக ரெக்ஸ் வந்து அப்செட் ஆனது வந்து பார்க்க முடிஞ்சது. அப்படி நேஹா எழுந்து போகும்போது வீணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்னாக வந்து ஐயோ ஏன் இப்படி ஹர்ட் பண்ணிட்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஏதோ பார்த்துருப்பாங்க போல். அந்த ஒரு விஷயத்தை வந்து ரெக்ஸ் வந்து நோட் பண்ணி வீணா மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே, இவங்க வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு மேனஸ் தெரியுது, இவங்க வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து அந்த இடத்துல வீணா மேலே வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி இப்போது ரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா கிட்டே பேசும்போது வந்து ஃபர்ஸ்ட்டு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த வீட்டில் யாருமே இப்போ வரையும் வந்து இல்லை, மைண்டு வந்து கொஞ்சம் இன்னும் தேடி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, உங்கள் ஸ்மைல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியங்கா தேங்க்யூ சொல்கிறாங்க. உங்கள் டைப் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன புரிஞ்சிக்கிற பர்சனாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரெக்ஸ் கேட்கும்போது, ஆஸ் அ பர்சனாகவே என்னை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க முடியலன்னா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சொல்லும்போது எனக்கு வந்து பெருசாக பிடிக்காத மாதிரி இருந்தது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. ஸோ பிரியங்காவுக்கும் ரெக்ஸுக்கும் ஒத்து வரல. ஸோ 2வது ரிஜெக்ஷன். ஸோ 3வது சிந்துரி. ஸோ சிந்துரி சொல்லவே தேவையில்ல, அவங்க பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. சிந்துரி மேலே ரெக்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு போல். ஸோ சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல ரெக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன டைப் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அதை பற்றி நான் இங்கே பேச விரும்பல, போக போக தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சிந்துரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நான் உள்ளே வந்தப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிந்துரி இருந்துட்டு, நீங்கள் என் டைப் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஹானஸ்ட்டாக சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கை கொடுத்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிந்து கூட நான் கனெக்ட் ஆகும்னு நினச்சி வந்தேன், பட் எனக்கு அந்த அது ஆகலை அப்படின்னு சொல்லி ஒன் செகண்ட் 3வது ரிஜெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வீணா கூட வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டை க்ரியேட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை எப்படிங்க ஒருத்தன் வந்து டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் வச்சான், நீங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட் ப்ளசன்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு மேனஸ் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நேஹாவை குத்தி காமிச்செல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து சொன்னார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து யாராவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, எஸ் தினேஷ் வந்து எனக்காக இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து ஃபன்னியாக என்னை வந்து எப்பயுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பான், அதனால் எனக்கு வந்து தினேஷை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி, நீங்கள் நேஹா வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து போனதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு கேட்டு அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டேட்டுக்கு போகிறாங்க. அப்போ டேட்டுக்கு போகும்போது ரெக்ஸ் வந்து கேட்குறாரு. ரெக்ஸ் வந்து சொல்கிறார், நான் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் அதை கெஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வீணா சொல்கிறாங்க. அதுக்கு ரெக்ஸ் இருந்துட்டு, ஷார்ட் டெம்பர் தான், ஆனால் ஷார்ட் டெம்பர்னா சைலண்ட்டாக போயிடுவேன் நான், அந்த மாதிரி ஷார்ட் டெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானும் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அவங்க வந்து கோவம் வந்து என்ன பண்ணுவீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, வார்த்தை தான், கையெல்லாம் வந்து வைக்க மாட்டேன், சும்மா நாமலாம் வந்து பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்ஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வீணா சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படி யாருமே என்னை நம்பவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, வீணா வந்து மிச்சம் 5 கேர்ள்ஸ் இருக்காங்க, நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன ரிஜெக்டடாக இப்போவே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ரெக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. இந்த இடத்துல வந்து ஆப்ஷனுக்குள்ளே நம்ம போகவே கூடாது. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, ஃபீலிங்ஸ் வந்து மாறலாம், பட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து அந்த இடத்துல போகுது. அதுக்கப்புறம் என் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க வீணா. அதுக்கு வந்து சென்சேஷனாக ரொம்ப வைபாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீணா வந்து, நீங்கள் வந்து என்னோடய மைண்டை வந்து ஈஸியாக ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா அது அப்படியே சரி, உங்களை அடுத்தவங்க வந்து எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ரெக்ஸ் வந்து என்னை ப்ளே பாய் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி வீணா வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ வந்து பேசிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீணா வந்து சொல்லும்போது, ரெக்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம், பட் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு அவர் வந்து ஓகே இல்லை, அவர் என்னோட டைப் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசினாங்க. இப்போ வரையும் வந்து பெருசாக யாரோடையும் வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி தான் அது வந்து எண்டில் வந்து முடிஞ்சது. ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ஷாக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ போக போக இது எப்படி மாறுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ பிரியங்கா எனக்கு தெரிஞ்சு கிட்டேருந்து விலகி இப்போது ரெக்ஸ் கூட கனெக்ட் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி
எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.